ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த கிளாஸில் புது டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆக்சுவலாக இந்த மிக்ஸ்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரேஷியோக்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த சப் டாபிக் தான். ஆல்ரெடி நம்ம ரேஷியோ, பார்ட்னர்ஷிப், ஏஜஸ் இது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த கிளாஸ் எல்லாம் பாருங்க. ரேஷியோவில் உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருந்தால் தான் உங்களுக்கு மிக்சர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மிக்சர் ஒரு ஈஸியான சாப்டர் தான். ரேஷியோ எப்படி நமக்கு ஈஸியாக இருந்ததோ அதே மாதிரி மிக்சர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஆனால் உங்களுக்கு ரேஷியோ தெளிவாக தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மிக்சர் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ரொம்ப சிம்பிளா இதுல இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாரி, கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வார்த்தை மிக்ஸ்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா? மிக்ஸ்சர்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழ்ல கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்கிறது. டூ ஆர் மோர் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்றோம். அப்ப மிக்ஸ்சர்ங்கிறது ஒரு பியூர் ஃபார்ம் கிடையாது. அதுக்குள்ள டூ ஆர் மோர் இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்கு. இதுதான் மிக்சருக்கான பேசிக் டெஃபினிஷன் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இந்த மிக்சர்ல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சிம்பிள் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் மிக்சர். இந்த சிம்பிள் மிக்சர்னா என்ன அப்படின்னா பேருக்கு ஏத்தாப்புல இது சிம்பிளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு என்ன மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஆர் மோர் பியூர் இன்கிரீடியன்ஸ். ஓகேவா? டூ ஆர் மோர் பியூர் இன்கிரீடியன்ஸ். அதன பியூர் இன்கிரீடியன்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பியூர் வாட்டர். ஓகேங்களா? பியூர் வாட்டரும் இப்ப அது கூட வந்து பியூர் மில்க்கும் பியூர் வாட்டரும் பியூர் மில்க்கும் ஒன்னோட ஒண்ணு கலந்திருந்தது அப்படின்னா அந்த மிக்சரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிள் மிக்சர். அப்ப சிம்பிள் மிக்சர் ஃபார்ம் ஆகுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி பியூர் ஃபார்ம்ல இருக்கணும். அந்த வாட்டர் பியூர் வாட்டரா இருக்கணும், அது கூட எதுவும் மிக்ஸ் ஆயிருக்க கூடாது. அந்த மில்க்கும் பியூர் மில்கா இருக்கணும், அது கூட எதுவும் மிக்ஸ் ஆயிருக்க கூடாது. இந்த மாதிரி ரெண்டுலையுமே கலவை இல்லாத ரெண்டு பியூரான இன்கிரீடியன்ஸை எடுத்து அதை ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய மிக்சர் தான் சிம்பிள் மிக்சர். ஓகேவா? இப்போ அதே இது ரெண்டாவது சிம்பிள்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்னன்னா காம்பவுண்ட் மிக்சர். இந்த காம்பவுண்ட் மிக்சர்ல என்ன மிக்ஸ் ஆயிருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஆர் மோர் மிக்சர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். டூ ஆர் மோர் மிக்சர்ஸ் டூ ஆர் மோர் மிக்சர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா காம்பவுண்ட் மிக்சர். புரியுதா? சிம்பிள் மிக்சர்ல பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு. காம்பவுண்ட் மிக்சர்ல ஆல்ரெடி ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய ரெண்டு மிக்சர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம வந்து காம்பவுண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். கிளியரா புரிஞ்சதுல? ஸோ இதுதான் மிக்சர்னா என்ன, மிக்சர்ல இருக்கக்கூடிய டைப்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நம்ம டைப்பா பிரிச்சு பார்த்தாலும் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளா ரேஷியோவை எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே பேசிஸ்ல தான் மிக்சரே அப்ரோச் பண்ண போறோம். ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய அலிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த அலிகேஷன்ங்கிற டாபிக் வந்து மிக்சரை பேஸா வச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு டாபிக் தான். அது அலிகேஷன் பார்க்கும்போது அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஆனா இந்த மிக்சர் டாபிக் உள்ளயும் ஒரு சில கொஸ்டின்ல வந்து நான் அலிகேஷன் அப்ளை பண்ணுவேன். அப்ப அந்த இடத்துல என்ன தேவையோ அது எப்படி அலிகேஷன்ல ஒர்க் ஆகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் அலிகேஷன் தனியா பார்த்து எல்லா டாபிக்ல இருக்கக்கூடிய அலிகேஷன் பேஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலா அலிகேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து நீங்க ரேஷியோக்குள்ள மட்டும்தான் கொண்டு வரணும்னு கிடையாது. ரேஷியோ எங்கெங்க யூஸ் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலயுமே நமக்கு அலிகேஷனை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல அலிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது நான் தெளிவா சொல்லித்தரேன். இப்போதைக்கு மிக்சருக்குள்ளே உங்களுக்கு அலிகேஷன் வரும். இதுல அலிகேஷன் யூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ டைரக்டா நம்ம மொதல் டைப்புக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பேஸ்ட் ஆன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் சம் குவான்டிட்டி. ஓகேங்களா? அதாவது ஒரு மிக்சர் கூட சம் குவான்டிட்டி என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மிக்சர் இருக்கு, அந்த மிக்சர் கூட ஒரு சில விஷயத்த ஆட் பண்ணலாம், அல்லது அதுல இருந்து ஒரு சில விஷயத்த வெளியே எடுக்கலாம். அப்படி உள்ள ஆட் பண்ணும் போதும் சரி, வெளியே எடுக்கும் போதும் சரி, அந்த மிக்சருக்கான ரேஷியோங்கிறது கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மிக்சரை ரெண்டு இல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கு இல்லையா? அந்த மிக்சர், அந்த மிக்சரை வந்து ஒன்னு ரேஷியோல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அல்லது பர்சன்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம ரேஷியோ சாப்டரும் பார்த்தாச்சு, பர்சன்டேஜ் சாப்டரும் பார்த்தாச்சு. ஸோ ரெண்டுலையுமே நமக்கு எந்த டவுட்டும் இருக்க போறது இல்லை. எல்லாத்தையுமே தெளிவா பேசிக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதுல வந்து டைரக்டாவே நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நேரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ இதுல முதல் கேள்வி,
என்ன கேட்டிருக்காங்கன்னா எ கேனிஸ்டர். கேனிஸ்டர்னா ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்க, ஒரு கேன். எ கேனிஸ்டர் ஹோல்ட் 36 லிட்டர் ஆஃப் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் ரேஷியோ 3:1. ஓகேங்களா? ஒரு கேனிஸ்டர்ல 36 லிட்டர் மிக்சர் இருக்கு. அந்த மிக்சர்ங்கிறது என்ன அப்படின்னா மில்க்கும் வாட்டரும் கலந்த மிக்சர். அதுல மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:1 இருக்கு. அப்ப எப்பவுமே ரேஷியோ கொடுக்கும்போது 3:1ன்னா 3ங்கிறது என்னது, 1ங்கிறது என்னதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்க? மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ 3:1. ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது வாட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 பார்ட்டுங்கிறது மில்கா இருக்கும், 1 பார்ட்டுங்கிறது வாட்டரா இருக்கும். இப்போ இது கூட என்ன பண்றாங்கன்னா 15 லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் ஆடட் டு த கேனிஸ்டர். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 36 லிட்டர் மிக்சர் கூட 15 லிட்டர் எதை ஆட் பண்றாங்க? மில்க். அப்ப இந்த இடத்துல அவங்க சொல்றது பியூர் மில்க் மட்டும், 15 லிட்டர் மில்க் மட்டும் அது கூட ஆட் பண்றாங்க. இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ அது மிக்சர் தான், மில்க் வாட்டர் கலந்த மிக்சர் தான். ஆனா என்ன இருக்கு, புதுசா 15 லிட்டர் நான் மில்க் ஆட் பண்ணதுனால அங்க ஆல்ரெடி இருந்த இந்த 3:1ங்கிற ரேஷியோ என்ன இருக்கும்? கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த மிக்சர்ல மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்க போகுது? ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின், எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா, மொத்தம் இருக்கிறது எத்தனை லிட்டரு? 36 லிட்டரு. இந்த 36 லிட்டர்ல மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:1ன்னு இருக்கா? இப்போ பாருங்க, மில்க் வாட்டர். ஓகேவா? ஸோ 2 என்ன ரேஷியோல இருக்கு? 3:1. இப்போ மில்க் 3 யூனிட் இருக்கு, வாட்டர் 4 யூனிட் இருக்கு. டோட்டலா எவ்வளவு யூனிட் இருக்கு? சாரி, வாட்டர் 1 யூனிட் இருக்கு. மில்க் 3 யூனிட், வாட்டர் 1 யூனிட். ஸோ மில்க்கும் வாட்டரும் சேர்ந்து டோட்டலா பார்த்தா 4 யூனிட் வருது. அப்போ மொத்த மிக்சர் வந்து 4 யூனிட் ரேஷியோ படி. இவங்க கொடுத்தது படி எத்தனை லிட்டர்? 36 லிட்டர். அப்போ 4 யூனிட்னா எனக்கு 36 லிட்டர்னா 1 யூனிட் எனக்கு எவ்வளவு வரும்? 9 லிட்டர் வருமா? 4 யூனிட் 36 லிட்டர்னா 1 யூனிட் வந்து 9 லிட்டர். இப்போ 1 யூனிட் 9 லிட்டர்னா அங்க எவ்வளவு மில்க் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாமா? மில்க் 3 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அப்ப 3 நைன்ஸா 27 லிட்டர் மில்க் இருந்திருக்கு. வாட்டர் எவ்வளவு இருந்திருக்கும்? 1 யூனிட் தான். அப்ப 9 லிட்டர் வாட்டர் இருந்திருக்கு. முத வேலை என்ன பண்ணியாச்சு? 36 லிட்டருக்குள்ள எவ்வளவு மில்க் இருக்கு, எவ்வளவு வாட்டர் இருக்கு? அப்ப 27 லிட்டர் மில்க்கும் 9 லிட்டர் வாட்டரும் கலந்துதான் அந்த 36 லிட்டர் மிக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இது கூட என்ன பண்ண போறாங்கன்னா 15 லிட்டர் மில்க் ஆட் பண்ண போறாங்க. ஸோ மில்க் தானே 15 லிட்டர். அப்ப மில்க் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 15 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கலந்துருச்சு தான், எல்லாம் ஒண்ணா கலந்துருச்சு தான். ஆனா அந்த மிக்சருக்குள்ளன்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி 27 லிட்டர் இருந்ததா, இப்போ ஒரு 15 லிட்டர் சேர்ந்து மொத்தம் இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. 27, 37, 42 லிட்டர் இருக்கும். இப்ப மில்க் எவ்வளவு? 42 லிட்டர் இருக்கு. வாட்டரோட குவான்டிட்டி மாறல. வாட்டர் 9 லிட்டர் தான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப கலந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அந்த மிக்சருக்குள்ள மில்க் 42 லிட்டர் இருக்கும், வாட்டர் வந்து வெறும் 9 லிட்டர் தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலா மில்க் வாட்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மில்க் 42 லிட்டர், வாட்டர் 9 லிட்டர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, என்ன டேபிள நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது 3 டேபிள்ல போட்டோம்னா 3 3s are 9, இங்க 1 3s are 3, 4 3s are 12. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 14:3. இதுதான் இவங்க சொன்ன மாதிரி 15 லிட்டர் ஆஃப் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மில்க் அண்ட் வாட்டருக்கான ரேஷியோ. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 14:3. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இது. அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிக்ல இருந்து போறோம். என்ன நடக்குதுன்னு புரியுதுல்ல? 36 லிட்டர்ல 3:1 கொடுத்தாங்க. அதை பிரிச்சு மில்க் தனியா வாட்டர் தனியா பார்த்துட்டு அதுல மில்க் கூட எவ்வளவு ஆட் பண்ணுமோ 15 லிட்டர் ஆட் பண்ண சொன்னாங்க. அந்த மில்கோட ஆட் பண்ணிட்டேன். இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மில்க் ஆட் பண்றதுக்கு பதிலாக வாட்டர் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாட்டர் கூட அவங்க சொன்ன குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வெயில பாருங்க, இந்த மிக்சர் ஆஃப் 25 லிட்டர் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் டு வாட்டர் இஸ் 4:1. அப்போ மொத்தம் 25 லிட்டர் மிக்சர் இருக்கு. அதுல ஆசிட் வாட்டர் ரெண்டும் 4:1 இருக்கு. அப்போ 4ங்கிறது ஆசிட், 1ங்கிறது வாட்டர். இப்போ இது கூட என்ன பண்றாங்க? another 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு த மிக்சர் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் டு வாட்டர் இந்த நியூ மிக்சர். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அதே மாடல் தான். நான் டைரக்டாவே எழுதுறேன் பாருங்க. ஆசிட் 4 யூனிட், வாட்டர் 1 யூனிட். அப்போ டோட்டலா எவ்வளவு யூனிட் இருக்கு? 5 யூனிட். மொத்தம் எத்தனை லிட்டர் மிக்சர் இருக்கு? 25 லிட்டர். ஸோ 5 யூனிட் தான் எனக்கு 25 லிட்டர்னா 1 யூனிட் எனக்கு எவ்வளவு வரும்? 5 லிட்டர். அப்ப அங்க இருந்த டோட்டல் ஆசிட்னு சொல்லி பார்க்கும்போது 4 யூனிட். அப்போ 4 5s are 20 லிட்டர் ஆசிட் இருந்திருக்கும். வாட்டர் 1 யூனிட் தானே, அப்போ 1 யூனிட் எனக்கு 5 லிட்டர் தான். அப்போ மொத்தம் 25 லிட்டர்ல 20 லிட்டர் ஆசிட், 5 லிட்டர் வாட்டர். இப்போ இது கூட என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 3 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே 3 லிட்டர் வாட்டர் கூட ஆட் பண்ணிட்டேன். அப்ப 5 + 3 எவ்வளோ? 8 லிட்டர். இப்போ ஆசிட்க்கும் வாட்டருக்கும் ரேஷியோ பார்த்தா ஆசிட் 20 லிட்டர் தான் இருக்க போகுது. ஆனா வாட்டர் எவ்வளோன்னு மாறிடுச்சு? 8ன்னு மாறிடுச்சு. இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 5 4s are 20, 2 4s are 8.
ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 5:2. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 5:2 கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க 200 லிட்டர் ஆஃப் மிக்சர் கண்டெயின் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 17:3. ஓகே, மொத்தம் 200 லிட்டரு, அதில் மில்க்கும் வாட்டரும் 17:3ங்கிற ரேஷியோவில் இருக்கு. ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் சம் மோர் மில்க் டு இட், த ரேஷியோ ஆஃப் milk to water in the resulting mixture becomes 7:1. The quantity of the milk added to it was. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இவங்க கொடுத்த ரேஷியோ வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கில் 200 லிட்டர் இருந்திருக்கு, அதில் மில்க் வாட்டருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 17:3ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மில்க் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணதுனால அந்த மில்க் டு வாட்டருக்கான ரேஷியோ எப்படி மாறிடுச்சான்? 7:1 மாறிடுச்சா? அப்ப எவ்வளவு மில்க் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதை சிம்பிளா எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரேஷியோ எப்படி இருந்திருக்கு? 17:3 இருந்திருக்கு. எதுக்கு? மில்க்கும் வாட்டருக்கும். சரியா? மில்க்கும் வாட்டரும் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்திருக்கு? 17:3 இருந்திருக்கு. இப்போ இதுல மில்க் வந்து எவ்வளவோ சம் குவான்டிட்டி ஆட் பண்ணதுனால இந்த ரேஷியோ என்னவா மாறிடுச்சு பாருங்க. இந்த ரேஷியோ என்னவா மாறிடுச்சுன்னா 7:1 மாறிடுச்சு. புரியுதா? ரேஷியோ என்ன மாறிடுச்சு? 7:1. ஆனா என்ன பண்ணல? வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. வாட்டர் அப்படியே தான் இருந்திருக்கு. வாட்டரோட குவான்டிட்டி மாறவே இல்லை. மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணாங்க. ஆனா ரேஷியோ என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நான் ரேஷியோ வச்சு எடுத்துக்கிறேன். ரேஷியோல ஃபர்ஸ்ட் மில்க் எவ்வளவு யூனிட் இருந்தது? 17 யூனிட் இருந்தது. வாட்டர் 3 யூனிட்ஸ் இருந்தது. ஓகேவா? ஆனா இப்ப மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப மில்கோட யூனிட் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். வாட்டரோட யூனிட் சேஞ்ச் ஆயிருக்காது. அப்ப வாட்டரோட யூனிட் சேஞ்ச் ஆகல. ஆனா இங்க 1 இருக்கு. புரியுதா? இங்க 1 ஏன் இருக்குன்னா சிம்பிளிஃபை பண்றதுனால அங்க 1 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இனிஷியலா வாட்டர் வந்து 3 யூனிட் இருந்ததா? இப்போ இந்த இடத்துல இந்த 1க்கு பதிலா 3 வரணும்னா என்ன பண்ணும்? இன்டூ 3 போட. அப்ப இன்டூ 3னா இங்கே எனக்கு 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ வாட்டர் என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல. அப்ப இங்க நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 7:1ங்கிற ரேஷியோவை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ரேஷியோவை நான் எப்படி எழுதிக்கலாம்? 21:3ன்னு எழுதிக்கலாமா? புரியுதா? ஏன் 21:3ன்னு எழுதுனா? ஏன்னா வாட்டரோட குவான்டிட்டி சேஞ்ச் ஆகல. வாட்டர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததோ அதே தான் இப்பவும் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வாட்டர் 3 யூனிட்ஸ் இருக்கிறதுனால இங்க எனக்கு 3 யூனிட்ஸ் கொண்டு வரணும். அப்ப இங்க 3 யூனிட்ஸ் வரணும்னா இங்க 1 இருக்கா? இன்டூ 3 போட்டா எனக்கு 3 ஆகும். அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு இன்டூ 3 போடுறேன். அப்போ இதுக்கு முன்னாடி மில்க்கும் வாட்டரும் 17:3ன்னு இருந்திருக்கு. இப்போ எவ்வளவு இருக்கு? 21:3ன்னு இருக்கு. ஸோ வாட்டர் என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல. ஸோ 3 அப்படியே இருக்கு. ஆனா மில்க் மட்டும் என்ன இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, மில்க் எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 17ல இருந்து 21னா எவ்வளவு யூனிட் ஆட் ஆயிருக்கு? ஒரு 4 யூனிட் ஆட் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ 4 யூனிட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன 4 யூனிட் தான் எனக்கு மில்கோட குவான்டிட்டி. சரி, அடுத்தது இந்த 4 யூனிட் எவ்வளவு லிட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல 200 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? இந்த 200 லிட்டர் தான் என்ன ரேஷியோல இருந்திருக்கு? 17:3. 17 3 ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 20. அப்போ 20 யூனிட்ஸ் தான் அவங்க சொன்ன மாதிரி 200 லிட்டருக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. இப்போ நான் மில்க்ல எனக்கு எவ்வளவு யூனிட் ஆட் ஆயிருக்கு? 4 யூனிட். அப்போ 4 யூனிட் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வரும்? 10 லிட்டரா? இப்போ 1 யூனிட் 10 லிட்டர்னா 4 யூனிட் எவ்வளோ? 40 லிட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 40 லிட்டர். ஆப்ஷன் பி 40 லிட்டர். தெளிவா புரிஞ்சுக்க முடியுதா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? இந்த இடத்துல இனிஷியலா 17:3ன்னு இருந்திருக்கு. ஃபைனலா 7:3ன்னு வந்திருக்கு. சாரி 7:1ன்னு வந்திருக்கு. 7:1ன்னு வந்ததுக்கு காரணம் மில்க் மட்டும் ஆட் பண்ணது. புரியுதா? வாட்டர் ஆட் பண்ணல. அப்ப வாட்டரோட குவான்டிட்டி சேஞ்ச் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இங்க 3ன்னு இருக்கு. இங்க 3 வர மாதிரி நான் அதை பேலன்ஸ் பண்றேன். இப்ப 3 வர மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது 21:3ன்னு வருது. அப்போ 3 வாட்டர் மாறல. ஆனா மில்க் என்ன ஆயிருச்சு? 17ல இருந்து 21ன்னு மாறி இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 4 யூனிட் ஆட் ஆயிருக்கு. இந்த 4 யூனிட் தான் மில்கோட குவான்டிட்டி. அது லிட்டருக்கு மாத்துறதுக்காக என்ன பண்றேன்? ஸ்டார்டிங்ல கொடுத்த 200 லிட்டருங்கிறது இந்த 17:3 தானே? இந்த 17:3 இந்த மொத்த மிக்சரோட டோட்டல் குவான்டிட்டி தான் 200 லிட்டர். இப்போ இங்க டோட்டல் பார்க்கும்போது 20 யூனிட்டோட வேல்யூ தான் 200 லிட்டர்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா அந்த 4 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் 40 லிட்டர் கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14 liter of milk solution has 63% of milk in it, then how much milk should be added to make the concentration of milk 70% in the solution? அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். அங்க ரேஷியோல கொடுத்த போல இங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. மொத்தம் 49 லிட்டர் ஆஃப் மில்க் சொல்யூஷன் இருக்கு. அதுல 63% தான் மில்க் இருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 37% வாட்டர். தென் ஹவு மச் மில்க் ஷுட் பி ஆடட். அப்ப இது கூட எவ்வளவு மில்க் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மில்கோட கான்சென்ட்ரேஷன் வந்து 70% மாறி இருக்கும். அப்போ அவங்க ஆட் பண்ண அந்த மில்கோட குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே இதை அப்ரோச் பண்ணலாம். இனிஷியலா மில்க்குக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ எடுக்கும். மில்க் எவ்வளோ பர்சன்டேஜ்? 63%. இப்போ வாட்டர் எவ்வளோ இருந்திருக்கும்? 37%. இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? 63, 37 இதுதான் மில்க்கும் வாட்டருக்குமான ரேஷியோ இனிஷியலா இருந்தது. இப்போ சம் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? மில்கோட கான்சென்ட்ரேஷன் வந்து 70% மாறிடுச்சு. அப்போ மில்க் வந்து 70% வந்துருச்சுன்னா வாட்டர் எவ்வளோ? பேலன்ஸ் 30% இருக்கும். அப்போ ரேஷியோ எப்படி வந்துருச்சு? 7:3 வந்துருச்சு. இனிஷியலா 63, 37. இப்போ ஃபைனலா 7, 3. மில்கை தான் ஆட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஆட் பண்ணல. ஸோ வாட்டர் அப்படியே தான் இருக்கணும். வாட்டர் இங்க 37 யூனிட் இருக்கு, இங்க 3 யூனிட் இருக்கு. அப்ப இந்த இடத்தையும் சேம் ஆகும். லாஸ்ட் கொஸ்டின்ல பண்ணோம்ல, இங்க 3 இருந்தது, அப்ப இங்க 3 வர வச்சேன். ஆனா இங்க வந்து நமக்கு 37 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆனா ரெண்டு பக்கமும் சேம் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற 3 இருக்கா, இந்த 3 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இந்த ரேஷியோவை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணனா லெஃப்ட் சைடு என்ன பண்ணும்? 3 மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்க வாட்டருக்கு எவ்வளவு யூனிட் இருந்தது? 37. இந்த 37 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இந்த ரேஷியோ பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணும்? 37 மல்டிப்ளை பண்ணும். இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் 37 இன்டூ 3, இங்கேயும் 37 இன்டூ 3. ஸோ வாட்டர் ரெண்டு பக்கம் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. வாட்டர் என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல, அப்படியே இருக்கு. ஆனா மில்க் மாறி இருக்கும். பாருங்க மில்க் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மில்க் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 63 இன்டூ 3. 63 இன்டூ 3னா எவ்வளோ? 189 யூனிட்ஸ் இருக்கு இந்த இடத்துல. இங்க எனக்கு என்ன இருக்கு? 37 இன்டூ 7 இருக்கா? ஸோ இங்க எனக்கு மில்க் எவ்வளவு யூனிட்டா மாறி இருக்குன்னா 37 இன்டூ 7 போடும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 259 கிடைக்கும். புரியுதா? ஸோ மில்கோட அந்த ரேஷியோ படி மில்கோட யூனிட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இனிஷியலா 189 யூனிட் இருந்தது. இப்போ ஃபைனலா எவ்வளவு யூனிட் இருக்கு? 259 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 189ல இருந்து 259னா மொத்தம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எவ்வளவு யூனிட்? 70 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆன 70 யூனிட் தான் மில்கோட அந்த கான்ட்ரிபியூஷன். அந்த மில்கோட கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பண்ண மாதிரி தான். பாருங்க, இந்த 49 லிட்டர்னு அவங்க சொன்னது இது ரெண்டும் சேர்த்து தானே. இந்த மில்க்கும் வாட்டரும் சேர்ந்த இந்த மிக்சர் தான் எவ்வளவு இருந்திருக்கு? 49 லிட்டர் இருந்திருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். இது 3 × 63 189 வரும். 37 × 3னா இதோட மல்டிபிளிகேஷன் எவ்வளவு வரும் அப்படின்னா 111 வரும். அப்ப 189 பிளஸ் ஒரு 111 இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 189, 200, 300 வருது. புரியுதா? ஸோ டோட்டலா மில்க்கும் வாட்டரும் சேர்த்து 300 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 300 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 49 லிட்டர். அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன இந்த 70 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? 300 யூனிட்ஸோட வேல்யூ தான் 49 லிட்டர்னா 70 யூனிட்ஸ் எவ்வளோ? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த அப்படியே கேன்சல் பண்ணி 1 யூனிட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? 1 யூனிட்னா 49/300. எனக்கு தேவை எவ்வளோ? 70 யூனிட். ஸோ இன்டூ 70. 49/300. இந்த 300 நீங்க அப்படியே டிவிஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ கிடைச்சிரும். எனக்கு தேவை 70 யூனிட்ங்கிறதுனால இன்டூ 70 போட்டிருக்கேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். கிளியரா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ எப்படி இருக்குன்னா நமக்கு 49 இன்டூ 7 டிவைடட் பை 13 இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். 49 7ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 343 கிடைக்கும். ஸோ 343 டிவைடட் பை 30. இப்போ 30 டேபிளால டைரக்டா கேன்சல் பண்ணும்போது 34க்குள்ள ஒரு 30 இருக்கும். சரியா? அடுத்து ஒரு 4 இங்க போச்சுதுன்னா 43க்குள்ள ஒரு 30 இருக்கும். 43 ஒரு 30 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரு 13 இருக்கு. ஸோ 11 13/30. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலா இது வந்து சிஹெச்எஸ்எல் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஆனா அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து கொஞ்சம் இதை கால்குலேட்டிவா காட்டும். சரியா? நான் பெரிய கால்குலேஷன் எதுவுமே இல்லை. அப்ரோச் வந்து சேம் தான். இதுக்கு முந்தின கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணமோ சேம் அப்ரோச் தான் இங்க பண்றோம்.
என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரேஷியோல குடுத்திருந்தாங்க. இங்க பெர்சன்டேஜ்ல குடுத்திருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல குடுக்கும்போது அத ரேஷியோக்கு மாத்தி பண்ணணும். அவ்வளவுதான். வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்க நமக்கு வேல்யூஸ் வந்து ஒருவேள இங்க வந்து மில்க் ஆட் பண்ணாம வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மில்க்ல எந்த சேஞ்சும் இல்லன்னா, இந்த லெஃப்ட் சைடு மில்க் 2 பக்கமும் சேம் ஆகுற மாரி நான் கொஸ்டின அப்ரோச் பண்ணணும். இங்க மில்க் ஆட் பண்றாங்க, வாட்டர் ஆட் பண்ணல. அதனால வாட்டர் 2 பக்கமும் ஈக்குவலா வர மாரி பேலன்ஸ் பண்ண போறோம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ 2மே ஒரே மாடல் தான். தெளிவா கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. An alloy contain copper, zinc and nickel in the ratio 5:3:2. The quantity of nickel in kg that must be added to 100 kg of this alloy to have the new ratio 5:3:3 is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்ப இந்த அலாய்ல வந்து என்னென்ன மெட்டல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர் இருக்கு, ஜிங்க் இருக்கு, அப்புறம் நிக்கல் இருக்கு. இது மூணுமே இனிஷியலா என்ன ரேஷியோல இருந்திருக்குன்னா 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மொத்த அலாயோட டோட்டல் குவான்டிட்டி தான் 100 கேஜி. ஓகேங்களா? இது மொத்தமும் சேர்ந்து தான் 100 கேஜி இருந்திருக்கு. இப்ப இது கூட என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் நிக்கல் மட்டும் சம் குவான்டிட்டி ஆட் பண்றாங்க. அதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எவ்வளவு குவான்டிட்டி நிக்கல் ஆட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் 100 கிலோ இருந்திருக்கு. அதுல இந்த காப்பர், ஜிங்க், நிக்கல் வந்து அந்த 100 கிலோல 5:3:2ங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. ஸோ இந்த அலாய் கூட ஜஸ்ட் நிக்கல் மட்டும் சம் கேஜி ஆட் பண்ணதுனால இந்த ரேஷியோ வந்து எப்படி மாறிடுச்சா? 5:3:3ன்னு மாறிடுச்சு. புரியுதா? 5:3:3ன்னு மாறிடுச்சு. அப்ப இதுல பார்க்கும்போது நமக்கு சேஞ்ச் எதுல மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல்ல மட்டும் தான் நடந்திருக்கு. நமக்கு ரேஷியோல பார்க்கும்போது பாருங்க, காப்பர் மாறல, அப்படியே இருக்கு. ஜிங்க் மாறல, அப்படியே இருக்கு. ஆனா நிக்கல் என்ன ஆயிருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. 2ல இருந்து என்ன ஆயிருக்குங்க? 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான பேட்டர்ன்லயே இருக்குது. நீங்க முந்தின கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலா எப்படி இருந்தது? 63:37 இருந்தது. அடுத்து எப்படி மாறிச்சு? இந்த பக்கம் 7:3ன்னு சொல்லி மாறிச்சு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்ம எதை மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம்? மில்க் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். வாட்டர் ஆட் பண்ணல. அப்ப வாட்டர் சேமா இருக்கணும். ஆனா இங்க இல்லங்கிறதுனால அது சேமா மாத்துறதுக்காக இங்க ப்ராசஸ் பண்ணோம். ஆனா இங்க பாருங்க, நமக்கு நிக்கல் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நிக்கல் மாறி இருக்கு. மத்த 2 மாறக்கூடாது. மாறல, மாறாம அப்படியே இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம சேம் ஆக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா காப்பர் கூடயும் ஜிங்க் கூடயும் நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த காப்பரோட குவான்டிட்டி அண்ட் ஜிங்கோட குவான்டிட்டி வந்து ரேஷியோல சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. இப்ப ஜஸ்ட் இங்க மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிக்கல் மட்டும் தானே ஆட் ஆயிருக்கு. எவ்வளவு யூனிட் ஆட் ஆயிருக்கு? 1 யூனிட் ஆட் ஆயிருக்கு. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன இந்த 1 யூனிட்ங்கிறது எத்தனை கேஜிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மொத்தமா 100 கேஜின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 100 கேஜிங்கிறது என்னது? இனிஷியலா இருந்த இந்த மொத்த அலாயோட டோட்டல் குவான்டிட்டி. அப்ப இந்த 100 கேஜிங்கிறது இந்த காப்பர், இந்த ஜிங்க், இந்த நிக்கல் இது மூணு சேர்ந்து இனிஷியலா எப்படி இருந்திருக்கு? 5:3:2. இது மூணே ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 10 யூனிட்ஸ் வருது. அப்ப இந்த 10 யூனிட்ஸ் தான் எனக்கு 100 கேஜி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது எவ்வளோ? 1 யூனிட் தான். அப்போ 1 யூனிட்ங்கிறது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா முடிஞ்சு போச்சு. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளவு வருது? 10 கேஜி வருது. அப்ப எக்ஸ்ட்ரா ஆட் ஆன அந்த நிக்கலும் 1 யூனிட் அப்படிங்கிறதுனால 1 யூனிட்டோட மதிப்பு 10 கிலோ. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10 கேஜி அப்படிங்கிறது. கிளியரா புரிஞ்சுதா? சிம்பிளான கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, the ratio of milk and water in a vessel is 2:3. Okay. By chemical process, if we extract some water, then the ratio becomes 5:7 and the quantity of mixture reduced to 36 liter. Then find how much quantity of water was extracted. அப்ப இந்த இடத்துல இனிஷியலா பாருங்க, மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோல ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னா 2:3ங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து எதை எக்ஸ்ட்ராக்ட் வெளியே எடுக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் பண்ணதுல வந்து நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து வெளியே எடுக்கிறோம். அதை வெளியே ரிமூவ் பண்றோம். எதை ரிமூவ் பண்றோம்னா வாட்டரை வெளியே எடுக்கிறோம். புரியுதா? சோ அப்ப வாட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். சரி, வாட்டரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ரேஷியோ எப்படி வந்துருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிமூவிங் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோக்கு வந்துருது? 5:7 சொல்லி வந்துருச்சு. அப்ப நமக்கு எதுல சேஞ்ச் நடந்திருக்கு? ஜஸ்ட் வாட்டர்ல மட்டும்தான் சேஞ்ச் நடந்திருக்கு. வாட்டர்ல இருந்து தான் சம் குவான்டிட்டி என்ன பண்ணிருக்கோம்? ரிமூவ் பண்ணிருக்கோம். நம்ம மில்கை எந்த சேஞ்சுமே பண்ணல. அப்ப மில்க்குக்கான இந்த யூனிட் வந்து சேமா இருக்கணும். ஆனா இல்ல, அப்படிதானே? இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப சேமா இல்லைன்னா இந்த மில்கோட இந்த 2 பகுதியில இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரும் சேம் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மேல மில்க்குக்கு எவ்வளவு யூனிட் இருக்கு? 2 யூனிட் இருக்கு. அந்த 2ஆல இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்க மில்க்குக்கு எவ்வளவு யூனிட் இருக்கு? 5 யூனிட் இருக்கு. அப்ப இந்த 5ஆல மேல இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ரேஷியோவை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப பாருங்க, மில்க் 5 × 2 10,
இங்க 2 into 5 10. ஸோ மில்க் 10 10 சேமா இருக்கா? வாட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. வாட்டர் இங்க எவ்வளவு யூனிட் இருக்கு? 15 யூனிட்ஸ் இருக்கு. இங்க எவ்வளவு யூனிட் இருக்கு? 7 into 2 14 யூனிட் இருக்கு. அப்ப எனக்கு வாட்டர் என்ன இருக்கு? 1 வந்து லெஸ் ஆயிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் வெளியே தானே எடுக்கிறோம். அப்போ 15 இருந்த வாட்டரோட போர்ஷன் இப்ப எவ்வளவு யூனிட் தான் இருக்கு? 14 யூனிட் தான் இருக்கு. புரியுதா? அப்போ எவ்வளவு யூனிட் வாட்டர்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே போயிருக்கு? ஒரு ஒரு யூனிட் வந்து என்ன பண்ணிருக்காங்க? வாட்டர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு யூனிட்ங்கிறது எத்தனை லிட்டர் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் ரெடியூஸ்ட் டு 36 லிட்டர்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முந்தின கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். 100 கேஜி அலாய் இருந்ததுங்கிறது என்னது? இனிஷியலா இருந்த அலாயோட குவான்டிட்டி தான் இந்த 100 கேஜி. ஆனா இந்த கொஸ்டின்ல இவங்க 36 லிட்டருங்கிறது நீங்க வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் குவான்டிட்டி தான் எவ்வளோ? 36 லிட்டர். அப்ப இந்த இடத்துல நீங்க 36 லிட்டர்னு எதை எடுத்துக்கணும்னா இந்த ரேஷியோவை எடுத்துக்கணும். இந்த ரேஷியோல பாருங்க, மில்க் எவ்வளவு இருக்கு? 5 into 2 10 யூனிட் இருக்கு. வாட்டர் எவ்வளவு இருக்கு? 14 யூனிட் இருக்கு. ஸோ 10 plus 14 எவ்வளோ? 24 யூனிட். இந்த 24 யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோ? 36 லிட்டர். இந்த 24 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 36 லிட்டர். அப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணும்? 1 யூனிட் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணும். ஏன்னா எனக்கு வாட்டர்ல எவ்வளவு யூனிட் குறைஞ்சிருக்கு? 1 யூனிட் குறைஞ்சிருக்கு. அப்போ 1 யூனிட் எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் வாட்டர்ல அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன குவான்டிட்டி. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 12 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2 12s are 24, 3 12s are 36. அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1.5. அப்போ 1 யூனிட்ங்கிறது 1.5 லிட்டர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதுதான், ஆப்ஷன் பி. 1.5 லிட்டர் வாட்டர் வந்து அங்கிருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி போயிருக்கு. தெளிவா புரிஞ்சுதா? சிம்பிளான கொஸ்டின் தான், அதே மாடல்ல தான் இருக்கு. இது வரைக்கும் உள்ள கொஸ்டின் வந்து ஆட் ஆச்சு, இங்க வந்து அதுல இருந்து நம்ம வெளியே எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணும், அந்த மாதிரி ப்ராசஸ் இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, a mixture is composed of 11 parts of pure milk and 2 parts of water. அப்ப மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருந்திருக்கு? 11:2ங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. If 35 liter of water were added to the mixture, then the new mixture will contain twice as much pure milk as water. அதாவது 35 லிட்டர் நீங்க வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன நடக்குமா? அங்க இருக்கக்கூடிய மில்க் வந்து வாட்டர்ல 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then how many liter of pure milk does the original mixture contain? முக்கியமான கொஸ்டின், 2018 சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருந்திருக்கா? 11:2. சரியா? மில்க் வாட்டர், மில்க் எவ்வளவு பார்ட் இருந்திருக்கு? 11 பார்ட் இருந்திருக்கு. வாட்டர் வந்து 2 பார்ட் இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப இது கூட என்ன பண்றாங்க? 35 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றாங்க. அப்ப இது வரைக்கும் உள்ள கொஸ்டின்ல ஃபுல்லா எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணாங்க, எவ்வளவு வாட்டர் ரிமூவ் ஆகுது, எவ்வளவு மில்க் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட் பண்ணக்கூடிய விஷயத்த தான் கேட்டாங்க. இங்க வந்து எவ்வளவு ஆட் பண்றோன்னே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரேஷியோல இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் கூட 35 லிட்டர் வாட்டரை நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மில்க்கும் வாட்டருக்குமான கம்பாரிசன் எப்படி இருக்குன்னா பாருங்க. இந்த இடத்துல தெளிவா வசிங்க. will contain twice as much pure milk as water. என்ன அர்த்தம்? வாட்டர் எவ்வளவு இருக்கோ அதுல 2 மடங்கு மில்க் இருக்கு. அப்போ நீங்க வந்து 35 லிட்டர் இது கூட வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மில்க் வாட்டருக்கான ரேஷியோ எப்படி மாறிடுதான்? 2:1 மாறிடுதான். இப்ப இங்கே நமக்கு என்ன தெரியுது? இனிஷியல் ரேஷியோ தெரியுது, ஃபைனல் ரேஷியோ தெரியுது. இந்த இடத்துல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? எதை ஆட் பண்ணிருக்கோம்? வாட்டரை தான் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ வாட்டரை தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மில்க்ல எந்த சேஞ்சும் நடந்திருக்க கூடாது. மில்க் சேமா இருக்கணும். ஆனா இங்க என்ன இல்ல, சேமா இல்ல. இங்க 11 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? பேலன்ஸ் பண்றதுக்கு இங்கே 11ஆல மல்டிப்ளை. ஸோ இந்த 2 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க, 2 into 11 22, 2 into 11 22. மில்க் சேஞ்ச் ஆகல. ஆனா என்ன ஆயிருக்கும் பாருங்க, வாட்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். வாட்டர் இங்க எவ்வளவு இருக்கு? 4 யூனிட் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 11 யூனிட் இருக்கு. அப்ப எனக்கு வாட்டர்ல யூனிட் வைஸ் எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 4ல இருந்து 11 அப்படிங்கிறப்போ நமக்கு டோட்டலா 7 யூனிட் ஆட் ஆயிருக்கு. புரியுதா? வாட்டர்ல எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 7 யூனிட் ஆட் ஆயிருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க? எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க? 35 லிட்டர்னு சொன்னாங்க. நான் ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு யூனிட் ஆட் ஆகுது? 7 யூனிட் ஆட் ஆகுதா? அப்ப இந்த 7 யூனிட்டோட வேல்யூ தான் என்னது? இந்த 35 லிட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. Then how many liter of pure milk
டஸ் த ஒரிஜினல் மிக்சர் கண்டெயின். ஒரிஜினல் மிக்சர்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த 35 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியலா ஒரு ரேஷியோ இருந்ததுல, இதுதான் ஒரிஜினல் மிக்சர். இந்த ஒரிஜினல் மிக்சர்ல இருந்த பியூர் மில்க் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க இதுல இதுதான் மில்க் வாட்டர். ஸோ பியூர் மில்க்ங்கிறப்ப 2 × 11 எவ்வளவு இருக்கு? 22. அப்ப 7 தான் 35னா 22 யூனிட்ஸ் எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலா அந்த ஒரிஜினல் மிக்சர்ல இருந்த மில்க் எவ்வளவுன்னு சொல்லி கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுதா? இங்க நமக்கு யூனிட் வைஸ் பார்க்கும்போது வாட்டர்ல 7 யூனிட் ஆட் ஆயிருக்கு. அவங்க லிட்டர் வைஸ் என்ன சொல்லிருக்காங்க? 35 லிட்டர் சொல்லிருக்காங்க. ஸோ 7 தான் 35 லிட்டர்னா அவங்க ஒரிஜினல் மிக்சர்ல இருந்த மில்கோட குவான்டிட்டி கேட்டதுனால நான் 22 போட்டிருக்கேன். அப்போ ஒரிஜினல் மிக்சர்ல இருந்த வாட்டரோட குவான்டிட்டி கேட்டா 2 × 2 என்னன்னு பார்க்கணும்? 4ன்னு பார்க்கணும். புரியுதா? ஃபைனல் மிக்சர்ல இருக்கக்கூடிய வாட்டர் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்க இருக்கு இல்லையா அந்த 11 யூனிட் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு மில்க் ஒரிஜினல் மிக்சரா இருந்தாலும் சரி, ஃபைனல் மிக்சரா இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே மில்கோட குவான்டிட்டி மாற போறது இல்லை. நம்ம வாட்டரை தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க இங்க பார்த்தாலும் 22 தான், இங்க பார்த்தாலும் 22 தான். ஆனா ஒரிஜினல் மிக்சர் அப்படின்னு சொன்னதுனால நீங்க அவங்க கேட்கறது இனிஷியலா இருந்த மிக்சரை தான் பார்க்கணும். அந்த இடத்துல 22 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ என்ன வரும்? 5 லிட்டர். 1 யூனிட் 5 லிட்டர்னா 22 யூனிட்ஸ்ங்கிறப்போ 22 × 5 ஆன்சர் எவ்வளோ? 110 லிட்டர் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 110 லிட்டர். கிளியரா புரிஞ்சுதா? சிம்பிளான கொஸ்டின் தான் இதுவும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. A mixture of acid and water contain 20% acid. When 10 liter of water is added to the mixture, then the percentage of acid become 15%. What is the original quantity of mixture? 2022 CGL Tier 2ல கேட்ட கொஸ்டின். ஸோ Tier 2ல இந்த மாதிரி மிக்சர் கொஸ்டின் அதிகமா வரும். ஓகேவா? அதனால அந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ல நம்ம இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த மிக்சர்ங்கிற டாபிக்கே. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆசிடும் வாட்டரும். ஓகேவா? ஸோ ஆசிட் வாட்டர் என்ன சொல்லியிருக்காங்க? மிக்சர் ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் கண்டெயின் 20% ஆசிடா. இப்போ 20% ஆசிட்னா பேலன்ஸ் 80% என்ன இருந்திருக்கும்? வாட்டர் இருந்திருக்கும். சிம்பிளிஃபை பண்ணும்போது ரேஷியோ என்ன வந்திருக்கு? 1:4. ஸோ இதுதான் இனிஷியலா இருந்த அந்த ஆசிடுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க? 10 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்றாங்களா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் என்ன ஆயிடுச்சான்? 15% மாறிடுச்சான். பாருங்க இப்ப ஆசிட் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு? 15% இருக்கு. அப்ப மீதி 85% என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். 1585 மாறிடுச்சு. இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 5s are 15. இங்க நமக்கு எவ்வளவு வரும்? 17 5s are 85 கிடைக்கும். பாருங்க இனிஷியலா 1:4 இருந்திருக்கு. 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணதுனால 3 7 மாறி இருக்கு. அப்போ வாட்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கணும். மில்க் என்ன சரி ஆசிட் என்ன இருக்க கூடாது? சேஞ்ச் ஆயிருக்க கூடாது. ஆசிட் இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் சேமா வரணும்னா இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இங்க மட்டும் நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். எனக்கு ரெண்டு பக்கமும் சேம் ஆயிடும். ஸோ 3 × 1 3, இங்க 3 இருக்கு. பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 × 3 நமக்கு எவ்வளவு கிடைக்குது? இங்க 12 யூனிட் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 17 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ ரேஷியோ படி வாட்டர்ல எவ்வளவு யூனிட் ஆட் ஆயிருக்கு? 5 யூனிட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த 5 யூனிட்டோட வேல்யூ தான் அவங்க சொன்ன மாதிரி எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். ஸோ 5 யூனிட் தான் 10 லிட்டர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். இங்க ஆசிட் பாருங்க 3 யூனிட்ஸ் இருக்கு, வாட்டர் 12 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 3 + 12ங்கிறப்போ நமக்கு டோட்டலா 15 யூனிட்ஸ் வரும். அப்போ 15 யூனிட்ஸ் எவ்வளவுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்ங்கிறது 2வா? அப்போ 15 யூனிட்னா 15 × 2. கொஸ்டின்கான ஆன்சர் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 30 லிட்டர்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 30 லிட்டர்ஸ். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 30 லிட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். புரியுது? எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்குது. ஸோ கொஸ்டின் எல்லாமே ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணாதான் அந்த டாபிக்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, இதோட நம்ம இன்னைக்கான செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ மிக்சர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். உங்களுக்கு மிக்சர் தெளிவா புரிஞ்சுதுன்னா அலிகேஷன் இன்னும் சிம்பிளா புரியும். இந்த அலிகேஷன் மிக்சர் இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா ரேஷியோங்கிற டாபிக்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரேஷியோவை பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தெளிவா எடுத்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ தெளிவா நம்ம இதுல கிளாஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு டைப் கொஸ்டினா பிரிச்சு போட்டு நான் தெளிவா எடுத்திருக்கிறேன். அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்க. அது பார்த்தீங்கன்னா ரேஷியோல உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா கூட ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 99% கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கிளாரிட்டியா அதை நான் எடுத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும்.
சரியா? ஸோ நான் ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்க. ரேஷியோ தெரியாம மிக்சர் புரியாது. மிக்சர் தெரியாம அலிகேஷன் புரியாது. ஸோ எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு இன்டர் கனெக்டட் டாபிக் தான். சரியா? அதனால அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்க. அத பார்த்துட்டீங்கன்னா நீங்க இத கன்டின்யூ பண்ணலாம். சரியா? சரி அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தான் வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க அதுல போயிட்டு நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ல உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கான ஒரு பெய்ட் கோர்ஸ் இருக்கு. அது வேணும்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அந்த ஆப்ல வந்து நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதுக்கான கிளாஸ் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து அதில் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃப்ரீ மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அது போக ஒரு சில ப்ராக்டிஸ் கொஸ்டினும் நான் அப்பப்போ ரெடி பண்ணி அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.